வணக்கம். புதுச்சேரியில் சிறுபான்மையினர் ஆணையம் விரைவில் அமைக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் மற்றும் 25ஆம் ஆண்டு புத்தாண்டு விழா பள்ளி கலையரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தேவதாஸ் வரவேற்றார். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து உரை நிகழ்த்தினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசும்போது, மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பது இறைவனின் எண்ணம். அந்த அமைதி, மகிழ்ச்சி மக்களிடையே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு பொறாமை, வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒற்றுமையுடன், அன்புடன், மனித நேயத்துடன் வாழ வேண்டும். அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எனது அரசானது எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசாக செயல்படும். சிறுபான்மையினருக்கு ஆணையம் அமைக்க முடிவெடுத்து அதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. விரைவில் சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்படும். அதன் மூலமாக சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், அனிபால் கென்னடி, நேரு, சம்பத், பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் மற்றும் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி சட்டமன்ற செயலரிடம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் அளித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் உருளையன்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் கொடுத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நேரு எம்எல்ஏ, சட்ட விதிமுறைகளை மீறி சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்படுகிறார் என்றும், அனைத்து அரசு விழாக்களிலும் தன்னை அழைக்க வேண்டுமென அதிகாரிகளை மிரட்டி பங்கேற்பது சபாநாயகர் பதவியை அவமதிக்கும் செயல் என்றார். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் புகார் கூறி வரும் நிலையில் இந்த வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். சபாநாயகர் மீது அதிருப்தியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதனை பயன்படுத்தி அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகையாக மாநில அரசு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய விளைநிலங்களில் இதுவரை தண்ணீர் வடியாததால் முற்றிலுமாக அழுகி சேதமடைந்துள்ளதாகவும், எனவே விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டுமெனவும் விவசாய துறையினர் மற்றும் புள்ளியியல் துறையினர் பாதிப்பு உள்ள போது பயிர்களை பார்த்து உரிய மதிப்பீடு செய்ய வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு மழையினால் பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், காப்பீடு தொகை வழங்காவிட்டால் விவசாயிகள் நிலை கேள்விக்குறியாகும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவது ஏன் என்பது குறித்து போக்குவரத்து காவல்துறை விளக்கமளித்துள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் கட்டாய ஹெல்மெட் திட்டத்தை அமல்படுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரியில் போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டுமென அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையிலே அரசு ஊழியர்களும் வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிந்து செல்கின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி கடந்த 17ஆம் தேதி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த சில ஆண்டுகளில் இருசக்கர வாகனங்கள் உட்பட பல்வேறு வாகனங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. அதிகரித்த வாகன அடர்த்தி மற்றும் சாலையில் பயணிப்போரின் பாதுகாப்பற்ற நடைமுறைகளால் சாலை விபத்துகள் மற்றும் இறப்புகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் விபத்துகளின் எண்ணிக்கை நாட்டில் மிக அதிகமான ஒன்றாக இருக்கிறது.
இதில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஹெல்மெட் அணியாததும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதிவேகமாக சாலைகளில் செல்லக்கூடியவர்களால் மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சாலை விபத்துகளில் ஏற்படும் இறப்புகளை குறைக்கும் நோக்கத்தை அடைவதே முக்கியமானது. இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அதன் மிஷன் 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் வரும் 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் பயன்பாட்டை கட்டாயமாக்குவதை தொடங்க உள்ளது. பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் போக்குவரத்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்கள் ஹெல்மெட் அணிவதை வலியுறுத்தும் வகையில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து துறைகள், அலுவலகங்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு மோட்டார் வாகன சட்டப்படி 1000 ரூபாய் அபராதம் மற்றும் 3 மாதத்துக்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே சீனியர் எஸ்பி கலைவாணன், போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது ஹெல்மெட் சட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக முதல்வர் காவல்துறைக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்கணக்கு குழுவிலிருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார். அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை எம்எல்ஏ சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் இன்று கடிதம் அளித்தார். இது குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், பொதுக்கணக்கு குழுவிலிருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார். அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்தார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அரசு விழாக்கள் மற்றும் தனிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்த சபாநாயகர் செல்வம், முதல்வர் அழைப்பதாலேயேதான் அவரது அலுவலகம் செல்வதாகவும் தற்பொழுது கூட அழைப்பு வந்தது என்றும் தனது கைபேசி எடுத்துக்காட்டி விளக்கம் அளித்தார். மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சட்டப்பேரவை கூடும்போது பேரவை முன்வைக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்த அவர், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். நேரு எம்எல்ஏ மனு கொடுத்தது அவரது உரிமை என்றும் அதை அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு வைக்கப்படும் என்றார். தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரட்டும், பார்க்கலாம் என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். திருமண மண்டபம் உள்ளிட்ட அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேமிப்பு திட்டம் கட்டாயம் இருக்க வேண்டும் என நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் தனியாருக்கு சொந்தமான திருமண மண்டபங்கள், வரவேற்பு மண்டபங்கள், திரையரங்குகள், தனியார் பள்ளிகள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், சமையல் கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகிய கட்டிடங்கள் அனைத்திலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டிடத்தின் அளவீட்டின் அடிப்படையில் அமைக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சித்துறை பரிந்துரையின்படி இக்கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் உத்தரவிடுகிறது. மீறினால் சம்பந்தப்பட்ட கட்டிட உரிமையாளர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து நிறுவன உரிமம் ரத்து, உரிமம் புதுப்பித்தல் மற்றும் புதிய நிறுவன உரிமம் வழங்குதல் முதலிய செயல்பாடுகள் தடை செய்யப்படும். இது குறித்து 7 நாட்களுக்குள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை நேரில் சந்தித்து ஆலோசனை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் வம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதியதாக 200 கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றியை ரூபாய் 13,87,624 ரூபாய் மதிப்பீட்டிலும், விநாயகம்பட்டு கிராமத்தில் KL கேர் செல்வதற்காக மின் கம்பங்களை 30 அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் 4,20,951 மதிப்பீட்டிலும் மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதியதாக 3 பேஸ் LED லைன் அமைத்தல் பணிக்காக ரூபாய் 4,09,750 ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். மொத்தம்
22,18,385 ரூபாய் மதிப்பீட்டான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், வாதானூர் இளநிலை பொறியாளர் அரிபுத்திரி மற்றும் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல், வாதானூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி வருகிற ஜனவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடக்கிறது. இது தொடர்பாக ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வரும் புதுச்சேரி மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளருமான ராஜகோபால் அனைத்து அரசு நிதி உதவி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி வருகிற ஜனவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையும், மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி ஜனவரி 6, 7 ஆகிய தேதிகளில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. இக்கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து பள்ளி தலைவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மாணவர்கள் பிரிவில் மண்டல அளவிலான கண்காட்சியில் இருந்து மாநில அளவிலான கண்காட்சிக்கு புதுச்சேரி 40, காரைக்கால் 26, மாஹே 16, ஏனாம் 16 என 96 அறிவியல் படைப்புகள் தேர்வு செய்யப்படும். இதேபோல் ஆசிரியர்கள் பிரிவில் புதுச்சேரி 15, காரைக்கால் 6, மாஹே 4, ஏனாம் 4 என 29 அறிவியல் படைப்புகள் மாநில அளவில் கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும். பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க வருகிற 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவு செய்ய வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன 50ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஊர்வலம் நடந்தது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முக்கிய நிகழ்வாக பெரியார் சிலையிலிருந்து 50வது ஆண்டு துவக்க விழா ஊர்வலம் துவங்கியது. முன்னாள் தலைவர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம், கரகாட்டம் நடைபெற்றது. பெரியார் சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, மறைமலை அடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் முடிவடைந்தது. தொடர்ந்து இந்திய தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் கருமலையான் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் அலுவலகத்தில் 50வது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர் மழையால் பாதித்த பகுதிகளில் சுகாதார சீர்கேடுகளை தவிர்க்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலின் போது வரலாறு காணாத மழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை விட்டு விட்டு பெய்து வருவதால் இன்னும் சில பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். நகரம் மற்றும் கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள தாழ்வான பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் வகையில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். மேலும் அப்பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்துவதோடு தொற்று நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கொசு மருந்து அடித்தல், குடிநீர் தொட்டிகளை கண்காணித்தல், குடிநீர் பைப் உடைப்புகளை தடுத்தல் போன்ற பணிகளிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போனதாக தொழிற்சாலை காவலர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் கரியமாணிக்கம் பகுதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி, புஷ்பராஜ் மற்றும் கடலூரை சேர்ந்த பிரசாந்த் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள 250 கிலோ காப்பர் களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உழைப்பு தானம் தினத்தை முன்னிட்டு ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட பழுதடைந்த பொருட்கள் சரி செய்து தரப்பட்டன. ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 15ஆம் ஆண்டு உழைப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் ஆரம்ப பள்ளியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பழுதடைந்த நாற்காலிகள், டேபிள்கள், கதவுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் நிறுவனத்தில் மேலாளர்கள் பாலாஜி, முனியப்பன் தலைமையில் சரி செய்து தரப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமையில் 60க்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் இப்பணியை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஊழியர் இனியவன் நன்றி உரை கூறினார். கோல்டு மைனிங் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவையில் 7 பேரிடம் ரூபாய் 5 லட்சத்தை மர்ம கும்பல் மோசடி செய்துள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகர். இவரிடம் மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி ராஜசேகரும் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் ரூபாய் 1.93 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். இதில் அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றபோது அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் சுப்பையா நகர் பகுதியை சேர்ந்தவர் மீனாட்சி. இவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மீனாட்சி ரூபாய் 1.05 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து சாரம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு கோல்டு மைனிங் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். இதனை நம்பி அவர் 60,000 ரூபாய் மோசடி கும்பலிடம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் துத்திப்பேட் பகுதியை சேர்ந்த குணசேகரன் 40,000, காரைக்காலை சேர்ந்த விக்னேஷ் 20,000, புதுவையை சேர்ந்த அருண்குமார் 32,000, சண்முகாபுரம் அனுஷா 50,000 என மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக 5 லட்சத்தை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.